ஏம்மா கடையில எப்படி போகுது? ஏதோ உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறதுனாலதான் நல்லபடியா போகுதுங்கண்ணா. கூட்டமெல்லாம் ஓரளவுக்கு வருதா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்கண்ணா, தினம் 30-40 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுங்கண்ணா. நான் தான் ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், நம்ம ஊரு புள்ள கடைதா, போய் அங்கேயே எடுங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்கண்ணா. எனக்கு தெரியும் நீங்க தான் எல்லாத்திட்டையும் சொல்லிருப்பீங்கன்னு. அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. நேத்து நைட்டு கோழி கூப்பிட கனவு கொஞ்சம் எனக்கு சரியில்லை, தப்பு தப்பா வந்தது. எதுக்கு கொஞ்சம் சுதானமா இருந்துக்கம்மா. ஐயோ என்னங்கண்ணா சொல்றீங்க? பயப்படாத, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குன்னு தான் சொல்றேன். அப்புறம் உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கு. சரிங்கண்ணா. இருமா, உள்ள எனக்கு சேர்ற மாதிரி ஏதாவது சரத்து இருக்கான்னு நான் பாத்து வரேன். சரிங்கண்ணா, போய் பாருங்கண்ணா. தார் பாக்ஸ் மாத்தி வச்சதே. எப்ப பாக்ஸ் எல்லாம் மாத்தி வைக்காதீங்க, சொன்ன யாரு காதுலயும் விழுகிறதே இல்ல. இந்த நேரம் பார்த்து அவரும் வெளியில போயிட்டாரு. இந்த அண்ணாவுக்கு நாள் கூப்பிடுவோம். அண்ணா என்னாச்சுமா? என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு பாத்துமா கூப்பிட்டு என்னாச்சு? அண்ணா இங்க பாருங்கண்ணா, யாரும் எனக்கு எலுமிச்சங்க வச்சு செய்வன வச்சுட்டாங்கண்ணா, பாருங்கண்ணா. ஐயோ இவ்வளவு பயங்கரமா வச்சிருக்கேன். தெரியுமா பக்கத்துல கூட கரண்ட் அடிக்கிற மாதிரி அழைக்குதுமா. பயங்கர பவரா வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஷோ இருமா, எப்படி கஷ்டப்பட்டு எடுத்துடலாம். அண்ணா பாத்துடுங்கண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா, பாத்துடுங்கண்ணா. கடவுளி எல்லாம் கட்டி போட்டாங்கம்மா. எந்த கடவுள் கும்பிட்டாலும் இங்க வராது, கடவுளை கட்டி வச்சிட்டாங்க போல இருக்கு. அண்ணா பாத்துடுங்கண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா, பாத்துடுங்கண்ணா. இருமா, இதை கொண்டு தீய வச்சு எரிச்சிட்டு வந்துடுறேன். அந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிருமா. சரிங்கண்ணா, பார்த்து பத்திரமாவே போங்கண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா. எதா இருந்தாலும் அப்புறம் பேசுறேம்மா, வைங்க போன. அண்ணா அது எரிச்சிட்டீங்களாங்கண்ணா? பயங்கரமான பவர்ஃபுல்லுமா. கொஞ்ச நேரத்துல என்னையவே அது கொண்டிருக்கு. ஷோ இந்த மாதிரி நீ எங்கேயுமே பார்த்தது இல்ல. பயங்கரமா வச்சிருக்காங்க உனக்கு, பயங்கரமா வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா, எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்ததுக்கு. நீ இனிமே இந்த இடத்த கடன் எடுத்து ரொம்ப சிரமமா. எனக்கு என்னமோ நீ வேற எங்கேயாச்சும் போறதா நல்லதுன்னு தோணுதுமா. என்னண்ணா சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்குண்ணா. ஆமாமா, இங்க இருக்கிற ஆளுகள்லாம் ரொம்ப மோசம். அடுத்தவங்க வளர்ச்சியே பிடிக்காது. இந்த மாதிரி செய்வனை வச்சு தொலைச்சு விட்டுருவானுங்க. ஏத்த மாதிரி ஒரு கடை இருக்கல்ல, அந்த கடையில உன்ன மாதிரிதான் ஒரு பொண்ணு நல்லா நடத்திக்கிட்டு இருந்தது. இதே மாதிரிதான் எலுமிச்சிங்க வச்சு செய்வனை வச்சு விட்டானுங்க. அடுத்த நாளே நான் அந்த பொண்ணு விட்டு உனக்கு சொன்ன மாதிரிதான் சொன்னேன், வேண்டாமா இங்க கடை நடத்தாதான் காலி பண்ணிருந்தேன். ஆனா அந்த பொண்ணு கேட்கல, கடையை கண்டினியூவா நடத்துச்சு. 3வது நாளே அவன் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாமா. அதனாலதான் உனக்கு சொல்றேன், நீ இந்த கடையை காலி பண்ணிருமா, அது உனக்கு நல்லதுமா. அவர் வந்தது சொல்லிட்டு கடை காலி பண்ணிடுறேன்னா. நானும் கனவு சரியில்லை நேத்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா இல்லையா? நீங்க என்னோட நல்லதுக்குதான் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். சரி வர்றேம்மா. அந்த எலுமிச்சங்காய் எடுத்ததுனால எனக்கு கையெல்லாம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குதுமா. நானும் ஏதோ கோயிலுக்கு போய் இது சரி பண்ணிக்கிறேம்மா. பங்காளி, அந்த குள்ளச்சி கடை ரொம்ப அதிகமா கூட்டம் வருது, ரொம்ப நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு வருத்தப்பட்டு இருந்தியே, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்ட. நாளையோட அந்த கடையை இழுத்து மூடிடுவாங்க. சின்னதா ஒரு எலுமிச்சங்காயில ஒரு கோலத்தை போட்டு வச்ச, அவ ரொம்ப பயந்துட்டா, கடை இழுத்து மூடிட்டா. ஜனங்களுக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கையில நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி யாருங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது என் கடமை பங்காளி. ஒருத்தருக்கு நல்லது செய்யறதுனா தான் கஷ்டம், ஒருத்தனை கெடுக்கிறதுன்னு வையே உடனே செஞ்சிடலாம். அந்த எடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி